தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பஞ்சபூதமும் 6 சுவைக்கும் உள்ள தொடர்புகள். அது என்னன்றதை பார்க்குறோம். சுவைக்கும் அந்த பஞ்சபூதத்துக்கும் என்ன சம்மந்தம் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் மூவ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இது சித்தர் வழியில் வந்ததும் சித்த மருத்துவ முறையிலும் ஆதாரங்களிலிருந்து எடுத்துக்கப்பட்ட ஒரு நூல். நமக்கு பொதுப்படையாக தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி விளக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த வாழைக்காய் அப்படின்னு ஒன்று நம்ம சாப்பிடுவோம். வாழைக்காய் சாப்பிட்டா வாயுங்க, கேஸு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட்டோன்னா எரியுது, உடல் எரியும், வயிறு எரியும், சூடு ஜாஸ்தியாகும், கண் எரியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்காக தான் மிளகா அரைக்கும் போது தனியாக சேர்த்து அரைக்கிறோம். கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடாதீங்க, சூடு ஜாஸ்தி ஆயிரும், நீர் சம்மந்தப்பட்ட நோய் அதிகமாக வரும், அரிப்பு வரும். அரிப்பு எடுத்ததுன்னா சொரிவும், அதில் கொஞ்சம் தண்ணி வரும், அது நீர் சம்மந்தப்பட்ட நோய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டான பொருள் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது பச்சையாக சாப்பிட்டோம்னா, கொய்யாக்காய் நிறையா சாப்பிடாதீங்க, கோல்ட் ஆகிடும். நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உடனே தண்ணி குடிங்க. நாகப்பழம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க, எதுவும் ஆகாது. இந்த மாதிரி எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கொய்யாக்காய் அதிகமாக சாப்பிட்டோம்னா நீர் தன்மை அதிகமாகுது. அதனால் கோல்டு சம்மந்தப்பட்டதும் நீர் சம்மந்தப்பட்டதும் அதாவது கபம் சம்மந்தப்பட்டது, அதான் மூக்கில் உழுவுறது, தலையில் பாரமாக இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுது. காரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா உஷ்ணம், தீ சம்மந்தப்பட்டது. அதனால தான் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக வருது, அது பேர் தான் சூடு, அதுக்கு பித்தம்னு சொல்லலாம். வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுதான் வாதம், பித்தம், கபம் என்று அடிப்படையாக நம்ம சொல்கிறது. வாதம் என்றால் காற்று, பித்தம்னா சூடு, கபம்னா தண்ணி. இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உணவு முறையில் எப்படி ஆள்கொண்டு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக அடிப்படையாக நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் உடலாக மாறி இருக்குது, இந்த உலகம் மாறி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் முக்கியமானது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்றது அடிப்படை தத்துவம் தான். இதற்கான ஆதாரங்கள் எதை சாப்பிட்டால் எது அதிகமாகும் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த அறுசுவையை பற்றி, சுவையை பற்றியும், நம்ம உடல்நிலைக்கும் பஞ்சபூதம் உள்ள தொடர்புகள். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடியது இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு. இந்த 6 சுவைகள் மாற்றி மாற்றி உண்ணும்போது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது. இந்த அறுசுவை உணவுன்றது நம்ம சரியாக முறையில் சாப்பிட்ணும். ஒன்று அதிகமாகி ஒன்று குறைந்தாலோ அதுதான் நோயாக மாறுது. இதுக்கான விளக்கம்: இனிப்பு நீரும் மண்ணும் சேர்ந்தது, புளிப்பு சுவை தீயும் மண்ணும் சேர்ந்தது, உப்பு தீயும் நீரும் சேர்ந்தது, கசப்பு காற்றும் விண்ணும் சேர்ந்தது, காரம் காற்றும் தீயும் சேர்ந்தது, துவர்ப்பு காற்றும் மண்ணும் சேர்ந்தது. இந்த ஒவ்வொரு சுவைக்கும் 2 பஞ்சபூதங்கள் சேரும். இதுதான் அடிப்படை. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு உப்பு சுவையை சொல்கிறேன். உப்பு, புளிப்பு, காரம், இந்த உணவு எப்பவுமே கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் அதிகமாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தீ என்று சொல்லக்கூடிய நெருப்பு சக்தி அதிகமாகும். அதாவது பித்தம், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் அதிகமாகுது. இதை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா உப்பு தீயும் நெருப்பும் சேர்ந்தது, புளிப்பு தீயும் மண்ணும் சேர்ந்தது, காரம் காற்றும் தீயும் சேர்ந்தது. இந்த உப்பு, புளி, காரம் 3துலேயுமே தீ என்ற பஞ்சபூத சக்தி அதிகமாக இருக்கிறதால பித்தம் சம்மந்தப்பட்ட நோய் அதிகரிக்கும், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் அதிகரிக்கும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அல்சர்னு ஒன்று வச்சுக்கிறோம். சரியான முறையில் ஜீரணம் ஆகலைன்னா நம்ம கண்டதை சாப்பிடணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறது தான், காரம் கம்மியாக சாப்பிடுங்க, உப்பு கம்மியாக சாப்பிடுங்க, புளிப்பான பொருள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, இப்படி சொல்லுவாங்க. இந்த 3லேயுமே பொதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தீ அப்படின்ற விஷயம் முன்னே நிற்கிது. இதனால் அது 3த்தையும் குறைச்சிக்கிறோம். காற்று அப்படின்னு வந்ததுன்னா காரம், துவர்ப்பு, இது 2 குறைச்சிக்கிறோம். காரத்தில் பார்த்திங்கன்னா காற்று, தீ 2 கலந்துருக்கு. துவர்ப்பில் காற்றும் மண்ணும் கலந்துருக்கு. இதனால் இந்த 6 சுவையையும் பஞ்சபூத சக்தியும் சரியான முறையில் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட நோய்கள் வருதோ அந்த நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட
சுவைகளை குறைத்தோ ஏற்றியோ சாப்பிட்டு கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த பஞ்சபூத சக்திக்கும் சுவைக்குமே தொடர்பு உண்டு. இதை நம்ம மனசில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கங்களையும் சுவைகளையும் மாற்றி உண்ணவும் கற்றுக்கோங்க. நன்றி.